நேற்று எல்லாருக்குமே பரபரப்பாக இருந்திருக்கும், டென்ஷனாக இருந்திருக்கும். சமையல் பண்ணுறவங்கலாம் என்ன செய்வோம், காலையில் சமைச்சு வச்சுட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டிவி முன்னாடி உட்காந்துருந்துருப்போம். நான் அப்படி தாங்க காலைல சீக்கிரமே எழுந்திரிச்சி சாப்பாடுக்கு இப்போ சாப்பாடு செய்யணும், குழம்பு வைக்கணுமா, சட்னி அரைக்கணுமா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிவி முன்னாடி உட்காந்து பார்த்தா கரகரன்னு வந்து இப்போ தபால் ஓட்டு இடும்போது டிஎம்ஏக்கே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ டிவிக்கு போச்சு, அப்போ கேவலமாக துவக்க போகிறாங்க, எல்லோரும் இந்த சாட்டை எல்லாம் வச்சு செய்ய போகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமேலு பார்த்தா 98 99 வரைக்கும் வந்துச்சு. 99 ரொம்ப நேரமாக போகவே இல்லை. எப்படி கிரிக்கெட்டில் வந்து சச்சின் வந்து 99 அடிச்சுட்டு கட்டையை போட்டுக்கிட்டு இருப்பார். இப்போ ஒன்று அடிக்கிறதுக்காக அவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவசரப்பட்டு அடிச்சிட்டோம்னா அந்த 99 போயிருமே அப்படின்னு, அவுட் ஆயிருமே அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து 99, அப்புறம் 97, 98 இப்படி போய் இறங்கி ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஒரே டென்ஷன் ஆச்சு, 100 அடிக்குமா அடிக்காதாடா அப்படின்னு. அப்புறம் ஒரு வழியாக 100 அடித்தோன்னே எல்லோரும் கத்திட்டோம். எங்கள் வீட்டில் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கும்போது சந்தோஷத்தில் அன்றைக்கி வந்து சமையல் வந்து நான் காலையிலே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து தயிர் சாதம், கொஞ்சம் தயிர் ஊற்றி தாளிச்சிட்டேன், தக்காளி கூட்டு வச்சுருந்தேன், அப்புறம் ஊறுகாய், அப்புறம் வந்து பருப்பு. காலையில் இட்லிக்கு வந்து தோசையாகட்டும் இட்லியாகட்டும் சாப்பிட்டாங்கன்னா பருப்பு வச்சுக்கிட்டோன்னு சொல்லி பருப்பு வச்சுருந்தேன். அந்த பருப்பு வந்து மத்தியானத்துக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஒயிட் ரைஸு. அந்த இன்னொன்று வந்து என்ன சொல்லணும்னா, எனக்கெல்லாம் தூக்கமே வரல, நைட்டெல்லாம் தூக்கம் வரல. காலையில் சீக்கிரம் இருந்துச்சு, சீக்கிரம் 4:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு வாசல் தெளிக்கலாம்னு கோலம் போடலான்னு போனேன். மண் வாசனையில் ஒரு பாண்டியன் வரப்போறேன்னு சொல்லி ரேவதி ஓட்டமாக ஓடி போய் சீக்கிரம் கோழி கூவுமுன்னே சீக்கிரம் எழுந்துச்சி போய் கோலம் போட போயிடுவேன். அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க என் வாழ்க்கை. சர்வீஸில் நான் இந்த மாதிரி எலெக்ஷனை பார்த்ததில்ல, டென்ஷனாக நானும் உட்காந்து பார்த்ததில்ல. உண்மையிலே ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு, டென்ஷனாகவும் இருந்துச்சு. குளித்து சாமி கும்பிட்டு ரெடியாக உட்காந்துட்டேன் டிவி முன்னாடி. என்னமோ பக்தி பரவசமாக உட்காந்தாச்சு டிவி முன்னாடி. அவ்வளோ இதாக இருந்துச்சு, டென்ஷனாக இருந்துச்சு. எல்லாருக்குமே அந்த டென்ஷன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்பாடா ஒரு வழியாக முடிஞ்சுடா அப்படின்னு அடுத்தடுத்து என்னென்னு பண்ண நல்லபடியாக பண்ணி நல்ல பேர் எடுக்கணுமேன்னு ஒரு டென்ஷன் இருக்குது. பார்ப்போம், மாற்றம் கொடுத்துருக்கோம், என்ன தான் நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம்.